அண்மை செய்தி. நேற்று எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் எழுதிய 2வது கடிதம் தற்போது கிடைத்திருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த 2வது கடிதத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காரு? அதில் யாருடைய பேராவது குறிப்பிட்டிருக்கா? குறிப்பாக அந்த கடிதம் எங்கிருந்து கிடைச்சிருக்கு? முழு விவரம் ராமசுந்தரம். அதாவது நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் நேற்றைய தினம் எரிந்த நிலையில அவரது உடலானது மீட்கப்பட்டிருக்கிறது. 7 தனிப்படைகளை அமைத்து இந்த விசாரணை தொடர்ந்து நடந்து வருகிறது. ஏற்கனவே மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு அவர் எழுதியதாக ஒரு கடிதம் சமூக வலைதளங்கள்ல பரவிய நிலையில அந்த கடிதம் தங்களுக்கு கிடைக்கவில்லை, புகார் மூலம் தான் கிடைத்தது என அந்த முதல் கடிதத்திற்கான அந்த தகவல்கள் வெளியான நிலையில தற்போது 2வதாக அவர் எழுதிய மற்றொரு கடிதம் வெளியாகி இருக்கிறது. அந்த கடிதத்துல அவர் மருமகன் ஜபா என்பவருக்கு அந்த கடிதத்துல பல்வேறு தகவல்களை குறிப்பிட்டு அந்த கடிதம் எழுதியிருக்கிறார். தன் மருமகன் மீது வைத்துள்ள நம்பிக்கையின் காரணமாக இந்த கடிதம் அவருக்கு எழுதப்பட்டிருப்பதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 14 பேர் கொண்ட பெயர் பட்டியல் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த 16 பேர் கொண்ட அந்த பெயர் பட்டியலில் யார் யாரெல்லாம் தனக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்ற விவரத்தை, பணம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற அந்த தொகையோடு சேர்த்து அதில் குறிப்பிட்டு இந்த கணக்கு எழுதியிருக்கிறார். மேலும் கூடுதல் தகவல்கள், அதாவது அந்த சம்பவத்தின் தொடர்பான கூடுதல் தகவல்களும் வேலவன் என்ற நபருக்கு தெரியும், அவரிடம் மற்ற தகவல்களை கேட்டு விசாரித்துக் கொள்ளவும் என்ற தகவலில் குறிப்பிட்டிருக்கிறார். இதே கடிதத்தில் கடைசி பக்கத்தில் தனது குடும்பத்தினருக்கும் ஒரு கடிதத்தில் தகவல்களை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த தகவல் தனது மனைவிக்கு இந்த விவரம் எதுவுமே தெரியாது. தனது மனைவி தங்களிடம் ஏதாவது மனம் நோகும்படி நடந்து கொண்டிருந்தால் அதை மன்னித்துக் கொள்ளவும் என்று அந்த கடிதத்தில் அந்த வாசகம் குறிப்பிட்டிருக்கிறார். எல்லாம் முடிந்த பிறகு அந்த கடிதத்தின் கடைசி வரியில இந்த விவகாரம் தொடர்பாக தனது எதிரிகளை யாரும் பழிவாங்க வேண்டாம், சட்டம் தன் கடமையை செய்யும் என்று குறிப்பிட்டு இந்த கடிதத்தை முடித்திருக்கிறார். தனது மருமகனுக்கு எழுதிய இந்த கடிதம் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. ஏற்கனவே முதல் கடிதம் சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில தற்போது 2வது கடிதமும் சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.